வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த பொட்டேட்டோ ஃப்ரைனாலே நம்ம சாப்பாடுக்கு, லெமன் ரைஸ், புளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ருப்போம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை நம்ம எப்படி ப்ராப்பராக டேஸ்டியாக கிறிஸ்பியாக செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பெரிய சைஸில் 4 உருளைக்கிழங்கு தோல் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் எடுத்து 2 கரண்டி ஆயில் விட்டுப்போம். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு இதை நல்லா பொரிய விடுவோம். கடுகு பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லேசாக நம்ம தாளிச்சிட்டு ஒரு 20 பூண்டு பல்லை லேசாக தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதை ஆட் பண்ணி நம்ம இதை லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ எல்லாத்தோடு சேர்த்து நம்ம லேசாக பரட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலோடு நல்லா பெருங்காயத்தூளோடைய மிக்ஸ் ஆகி நல்லா வரும். இப்போ நல்லா பரட்டிட்டு இதோட கொஞ்சம் போல் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வறுத்த பொடி செய்த ஜீரகத்தூள் இதையும் ஆட் பண்ணி இதோட எல்லாத்தையும் நல்லா பரட்டிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு உப்பு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ண வேண்டாம். இதை நம்ம ஆட் பண்ணிட்டாலே உருளைக்கிழங்கு வேக லேட் ஆகும். இதுக்கு நம்ம வறுத்து பொடி செய்த மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி லேசாக பரட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுவோம். 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஏன்னா இது நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறேன். இதோடு சேர்த்து கரமசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சால்ட்டு நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பரட்டிக்கலாம். நல்லா எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் பரட்டிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பவுடர் மசாலாவோட நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்க. இது மாதிரி நல்லா நம்ம பரட்டி விட்டுப்போம். இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லன்ஸ் கிச்சன். தேங்க்யூ.